ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 5 வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் பதம் 13. அதோ மகாபாக பவான் அமோக திருக் சுசிஸ்ரவாக சத்யரதோ திருதவ்ரதக உருக்ரமஸ்ய அகில பந்த முக்தயே சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம். டிரான்ஸ்லேஷன். வியாசதேவரே, உமது பார்வை பூரணமானதும் நற்புகழ் களங்கமற்றதும் ஆகும். நீர் விரதத்தில் உறுதியாகவும் சத்தியத்தில் நிலையாகவும் இருக்கிறீர். எனவே பொதுமக்கள் எல்லா ஜடபந்தங்களிலிருந்தும் முக்தி அடைவதற்கு உதவும் பகவானின் லீலைகளை தியானம் செய்து அவற்றை தெளிவாக விளக்கவும். ஹரே கிருஷ்ணா. இதோட பர்பட்டு லாஸ்ட் ஆடியோவில் பாதி பார்த்துட்டோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்ரீ நாரத ரிஷி வைஷ்ணவர்களிலேயே மிகச் சிறந்தவராக இருப்பதால் அத்தகைய மட்டமான நூல்களுக்கு பலியான துர்பாக்கியசாலிகளிடம் இரக்கம் கொண்டார். ஆகவே கவர்ச்சியுடையதும் எல்லா வகையான பந்தங்களிலிருந்தும் உண்மையாகவே முக்தியளிக்க கூடியதுமான தெய்வீக இலக்கியத்தை தொகுக்கும்படி ஸ்ரீ வியாசதேவருக்கு நாரத முனிவர் அறிவுரை கூறினார். ஸ்ரீல வியாசதேவரும் அவரது பிரதிநிதிகளும் விஷயங்களை உள்ளவாறு காணும் சரியான பயிற்சி பெற்றிருப்பதால் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் ஆத்ம ஞானம் பெற்றவர்களாகவும் பக்தி தொண்டின் காரணத்தால் அவர்களது விரதங்களில் நிலையானவர்களாகவும் பௌதீக செயல்களில் அழுகி கொண்டிருக்கும் இழிவடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதில் உறுதி கொண்டவர்களாகவும் இருப்பதால் அவர்களுடைய சிந்தனை தூயதாக இருக்கிறது. வீழ்ந்த ஆத்மாக்கள் தினந்தோறும் புதுமையான தகவல்களை பெறுவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றன. மேலும் வியாசதேவர் அல்லது நாரதரை போன்ற ஆன்மீகிகளால் அத்தகைய ஆர்வமுள்ள மக்களுக்கு ஆன்மீக உலகிலிருந்து எல்லையற்ற செய்திகளை வழங்க முடியும். ஜட உலகம் மொத்த படைப்பில் ஒரு பகுதி மட்டுமே என்றும் இந்த பூமியானது மொத்த ஜட உலகில் ஒரு சிறு பகுதி மட்டுமே என்றும் ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது. உலகம் முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கான கற்றறிந்த மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு போதுமான பல்லாயிரக்கணக்கான நூல்களை எழுதியுள்ளனர். துரதிர்ஷ்டவசமாக அவற்றில் எதுவும் பூமியில் அமைதியையும் சாந்தியையும் கொண்டு வரவில்லை. அந்த நூல்களில் ஆன்மீக விஷயங்கள் இல்லாததே இதற்கு காரணமாகும். ஜட நாகரீகமானது மனித சக்தியை அழித்து கொண்டிருக்கிறது. மனிதன் ஜட நாகரீகத்தின் சிக்கலிலிருந்து விடுபட்டு முக்தியடையும் பொருட்டு அவனுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீமத் பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே பேசப்பட்டதும் வியாசதேவரால் பதிவு செய்யப்பட்டதுமாகும். ஸ்ரீமத் பாகவதமோ அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகமான திருவிளையாடல்களை கொண்ட சரித்திரமாகும். இந்த நூல்களால் மட்டுமே ஜீவராசிகளை துன்பங்களில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு நித்தியமான அமைதியையும் முக்தியையும் வழங்கி அவர்களை திருப்திப்படுத்த முடியும். எனவே ஸ்ரீமத் பாகவதம் பிரபஞ்சம் முழுவதிலுமுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உரியதாகும். இது எல்லா வகையான பௌதீக பந்தத்திலிருந்தும் முழுமையான விடுதலையை பெற்றுத்தருகிறது. வியாசதேவரையும் அவரது உண்மையான பிரதிநிதிகளையும் போன்ற முக்தி பெற்ற ஆத்மாக்களால் மட்டுமே பகவானின் சரித்திரத்தை கொண்ட இத்தகைய தெய்வீகமான லீலைகளை விவரிக்க முடியும்.
இவர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் முழுமையாக ஆழ்ந்துள்ளனர். இத்தகைய பக்தர்களுக்கு மட்டுமே அவர்களது பக்தி தொண்டின் வலிமையால் பகவானுடைய லீலைகளும் அவற்றின் தெய்வீக தன்மையும் தானாகவே புலப்படுகின்றன. வேறு யாராலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை அறியவோ அல்லது விளக்கவோ முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்திலுள்ள விவரங்கள் மிகவும் நுணுக்கமாகவும் சரியாகவும் உள்ளன. மிகச்சிறந்த இந்த நூலில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னறிவிக்கப்பட்டவை அனைத்தும் இப்போது அப்படியே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே வியாசதேவரை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தொலைநோக்கு மற்றும் ஞானம் ஆகிய சக்திகளில் மட்டுமல்லாமல் செவி சாய்ப்பதிலும் சிந்தனை செய்வதிலும் உணர்ந்தறிவதிலும் கூட பூரணத்துவம் பெற்றவர்கள் ஆவார்கள். முக்தி பெற்ற ஒருவர் பக்குவமான புலன்களை பெற்றுள்ளார். அத்தகைய புலன்களால் மட்டுமே ரிஷிகேஷர் எனப்படும் புலன்களின் அதிபதியும் பரமபுருஷருமாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒருவரால் தொண்டு செய்ய முடியும். ஆகவே ஸ்ரீமத் பாகவதமானது வேதங்களை தொகுத்தவரான சர்வ பூரணத்துவம் பெற்ற ஸ்ரீல வியாசதேவரால் இயற்றப்பட்ட சர்வ பூரணமான பரமபுருஷ பகவானை பற்றிய பரிபூரண விளக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 5 வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 13 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.